பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். உலகத்தினுடைய பொதுவான ஒரு எண்ணம் மரணம் வாழ்க்கையின் முடிவு. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை பொதுவாக மனிதன் நம்புகிறது இல்லை. மனித நம்பிக்கையை இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. செத்த பிறகு ஒரு வாழ்க்கை என்பது நம்ப முடியாதது மாத்திரமல்ல, அது அவசியமல்லாத ஒன்றும் என்று மனிதன் எண்ணுகிறான். ஆகையினால் இந்தியாவிலே பெரும்பான்மையான மக்கள் உயிர்த்தெழுதல் என்பதில் நம்பிக்கை இல்லாதவர்கள். பல பிறவிகள் உண்டு என்று அவர்கள் நம்பினாலும் மரித்த மனிதன் இதே சரீரத்தோடு மறுபடியும் எழுவான் என்பதில் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள இந்த உலகத்தில் வேதத்திலிருந்து ஒரு கேள்வி பிறக்கிறது. யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு 14:14. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? போதும். மனிதன் செத்த பின் பிழைப்பானோ? யோபுனுடைய மனதிலே ஒரு கேள்வி. பிழைப்பான் என்றோ பிழைக்க மாட்டான் என்று அவர் சொல்லவில்லை. அவருக்கு ஒரு சந்தேகம். செத்த பிறகு மனிதன் பிழைக்க கூடுமா என்று. அப்படியானால் பரலோகம், மறு உலகம் இதெல்லாம் யாருக்கு தெரியும்? மரித்து போன மனிதன் யார் நமக்கு இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறார்கள்? ஆகவே மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பது பொதுவாக மறுக்கப்படுகிறது. உலகம் எங்குமே இது ஒரு சந்தேகத்துக்குரிய காரியமாகவே இருக்கிறது. பக்தன் யோபுவும் அந்த கேள்வியோடு நிறுத்தி கொண்டான். மரித்த பிறகு மனிதன் பிழைப்பானோ என்று. இன்றைக்கு கிறிஸ்துவிடத்தில் கூட சரி, அவர் மரித்து போனார், நித்திய ராஜ்யத்தில் போய் சந்திப்போம் என்றால் அது அவளுக்கு ஆறுதலை தரவில்லை. இந்த வார்த்தையினாலே ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தைகளை சொந்த வார்த்தைகளாக எடுக்க முடியவில்லை. காரணம், இதயம் மறுமையை நம்புகிறது இல்லை. செத்த பிறகு என்ன நடந்தால் நமக்கென்ன என்று மனிதன் மறுமைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருப்பதை இயற்கையாக ஒத்துக்கொள்ளாதவனாக இருக்கிறான். பக்தன் யோபுக்கு ஒரு மங்கலான பார்வை. யோபுவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. யோபு 10. காரிருளும் மரணாந்தரகமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்தகரமான தேசமும் ஒளியும் இருளுமாகும் தேசமுமாகிய போனால் திரும்பி வராத தேசத்திற்கு நான் போகும் முன்னே. மரணாந்தகாரமான தேசம், இருண்ட தேசம், இருளான தேசம், போனால் திரும்பி வரமாட்டோம். இதுதான் பக்தன் யோபுனுடைய மங்கலான பார்வை. பரலோகம், தேவனது ராஜ்யம் என்பதை குறித்து யோபு பார்க்கிறார். இருண்ட தேசம், ஒளி இல்லாத தேசம், மரணம் அந்தகாரமானது, போனால் திரும்பி வரமாட்டோம். இதுதான் அவனுடைய மங்கலான பார்வையாய் இருக்கிறது. என் பிரியமான சகோதரனே, உங்களுக்கு எப்படிப்பட்ட பார்வை இருக்கிறது? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறதா, அல்லது மரணத்துக்கு பிறகு நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோமா? இவை எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் நமக்கு வேண்டும். அதனாலே தந்த காலை வேளையிலே கூடியிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். பக்தன் யோபு இன்னும் சொல்லுகிறான். யோபு 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும். எது வீடாக இருக்கும்? பாதாளம். நரகம் எனக்கு வீடாக இருக்கும், பாதாளம் எனக்கு வீடுதான். மறுமை என்று சொல்லுகிறீர்களே, அது என்னை பொறுத்தவரையிலும் பாதாளம், திரும்பி வர முடியாத பாதாளம், இருண்டதா இருக்கும். அது எனக்கு வீடு. வசைகள். இருளில் என் படுக்கையை போடுவேன்.
இருளில் தான் என் படுக்கை, நான் கண்ணை மூடின உடனே ஒளிவருந்திய தேசத்துக்கு நான் போகிறதில்லை. நான் இருண்ட பள்ளத்தாக்கிலே என் படுக்கையை போடுகிறேன். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்றேன். ஆம், எனக்கு மறு உலகத்திலே யார் தகப்பன் என்றால் அழிவுதான் எனக்கு தகப்பன். என் சரீரத்தை புழுக்கள் அரிக்கும், நான் அழிந்து போவேன். அந்த அழிவை பார்த்து என் தகப்பனே என்று சொல்லுவேன். புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும், என் சரீரத்தை அரிக்கின்ற புழுக்களை பார்த்து நீங்கள் என் தாய், என் சகோதரிகள் என்று சொல்லுவேன். பார்த்தீர்களா, ஒரு பக்தருடைய பார்வை எவ்வளவு மங்கலாக இருக்கிறது. வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து, மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை குறித்து இவ்வளவு சோர்வோடு, இவ்வளவு வேதனையோடு நம்மோடு பேசுகிற இருண்ட வார்த்தைகள் இவைகள். இந்த பக்தன் யோபுவுக்கு திடீரென்று புதிய ஏற்பாட்டு வெளிச்சம் வருகிறது. கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் அவன் மீது படுகிறது. அவன் ஆத்துமாவில் திடீரென்று இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் படுகிறது. அப்போது அவன் பேச ஆரம்பிக்கிறான். யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவைகள் அழிந்த பின்பு, நான் இவ்வளவு நேரம் சொன்னேனே, அழிவை பார்த்து என் தகப்பன் என்றும் புழுக்களை பார்த்து என் தாய் என்றும், அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். நான் திரும்பவும் என் மாம்சத்தில் இருந்து என் கர்த்தரை பார்ப்பேன். உயிர்த்தெழுந்த நம்பிக்கை அவனுக்கு வந்தது. மனிதன் மரித்த பிறகும் வாழ்வானா என்று கேட்டு அவன் சொல்லுகிறான், வாழ்வான். ஏனென்றால் நானே வாழ்வே, நான் மரித்த பிறகு வாழ்வே, என் சரீரம் அழிந்த பிறகு வாழ்வே. ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நாம் கூடியிருக்கிற நம்பிக்கை அதுதான். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென். நமது மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் பெரிய நம்பிக்கை, இதுதான் பெரிய ஆறுதல். இந்த நித்திய நம்பிக்கையை அவன் பெற்றவுடனே இதுவரைக்கும் அவன் மனதிலே ஒரு கேள்வி, மரித்தவன் மறுபடியும் வாழ்வானா? இப்போது அவன் சொல்ல முடியும், மரித்தவன் மறுபடியும் வாழ்வான் என்று. கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும். கிறிஸ்துவ நம்பிக்கை உடையவர்கள் நிச்சயமாகவே வாழ்வார்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நாம் மரித்தாலும் மறுபடியும் வாழ்வோம் என்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு உண்டு? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் சொல்கிறோம், விளம்பர பலகையில் ஒரு செய்தி வரும், அடிக்கடி நான் அதை பார்ப்பேன். இன்றைய செய்திகள் நாளைய வரலாறு. இந்த செய்தியை நீங்கள் டிவியிலே பார்ப்பீர்கள். இன்றைய நிகழ்வுகள் நாளைய வரலாறு. இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வரலாறாக மாறினால்தான் நான் நம்ப முடியும். இப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை உடனே கேட்கிற வரலாற்றில் இருக்கிறதா? பிரியமானவர்களே, H.G. வெல்ஸ் என்ற உலக சரித்திர ஆசிரியன் எழுதுகிறான், இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் பலஸ்தீன தேசத்திலே அலைந்து திரிந்தார், நற்போதங்களை செய்தார். மதவாதிகள் அவரை சிலுவையில் அடித்து கொன்றார்கள். அவர் சிலுவையில் அடித்து கொல்லப்பட்டு எருசலேமுக்கு வெளியே அடக்கம் பண்ணப்பட்டார். பிராக்கெட்டில் எழுதுகிறார், இவர் உயிரோடு எழுந்தார் என்று நம்பப்படுகிறது. சரித்திரம் எதை ஒத்துக்கொள்ளவில்லை? அவர் உயிரோடு எழுந்தார். எந்த சரித்திரம்? H.G. வெல்ஸ் எழுதின சரித்திரம். அவருடைய பேனாக்குள் வரலாறு அடங்காது. ஒவ்வொரு நிகழ்வும் வரலாறாக மாறுகிறது. வரலாற்று அடிப்படையில் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, இயேசு மரித்தார் என்பது எங்கேயோ சொல்லப்பட்ட செய்தி அல்ல, அது வரலாற்று முத்திரையாக இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் இப்படி சொல்கிறது,
அவர் மரித்து போறது யாருக்கும் தெரியாததல்ல. இயேசு மரிக்கும் போது, பிதாவே என் ஆவியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அன்றை கூடியிருந்த பல்லாயிரம் மக்களுக்கு அந்த சத்தம் கேட்கும்படியாகவே அவர் எல்லாருக்கும் மத்தியிலும் மரித்தார். பலர் பார்த்திருக்க அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆகவே அவர் மரித்தது எல்லாருக்கும் தெரியும். அவர் அடக்கம் பண்ணப்பட்டது அரசுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இந்த இயேசு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு, முடிந்தது என்று அவர் சொன்னதுக்கு பதிலாக இந்த ஜனங்களே முடிந்தது, இனி இயேசு இல்லை என்ற முடிவுக்கு வந்த பிறகு இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அடையாளம் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீமோன் பேதுரு படகில் ஏறி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் திடீரென்று திபேரியா கடலோரமாய் பார்க்கிறோம். வரலாற்று சம்பவம். அவர் தன் ஆவியை ஒப்பு கொடுத்ததை பார்த்தோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை வரலாற்றில் பார்த்தோம். திடீரென்று அவரை திபேரியா கடற்கரையில் பார்க்கிறோம். பேதுரு திடீரென்று பார்க்கிறான். மரித்து போன இயேசுவை கடற்கரையில் பார்க்கிறான். சோர்வுற்றிருக்கிற அவன், மீன் பிடிக்க சென்றவனுக்கு மீன் கிடைக்கவில்லை. அந்த வேளையிலே அவன் வலையை போட்டு 153 மீன்களை அவன் பிடித்து இழுக்கும்படியாக அவன் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதித்தார். தோல்வியை வெற்றியாக மாற்றினவர் வாழ்க்கை கரையிலே நிற்பதை அவன் கண்டான். இது வரலாறு. 153 மீன்கள். The Fisheries Department, அந்த மீன் வளத்தை பற்றி அறிந்தவர் சொல்லுகிறார்கள், உலகத்தில் மொத்தம் 153 வகை மீன்கள் இருக்கின்றன என்று. அந்த வலையில் 153 வலை இழுத்தவுடனே மோசே பேதுருவுக்கு ஒரு அழைப்பு, உலகத்தின் சகல ஜனங்களையும் இழுத்துக் கொள்வாய். எல்லா இனத்தவரையும், எல்லா 153 இன மீன்களை இழுத்தது போல எல்லா மொழிகள், எல்லா இனங்கள், அவள் எல்லாம் நீ இழுத்துக் கொள்வாய் என்று ஒரு செய்தியை அவருக்கு கொடுத்தது வரலாறு. ஆகவே வரலாறு சொல்கிறது இயேசு உயிரோடு எழுந்தார் என்று. ஆகவே வரலாற்றின்படி நம்மாலே சொல்ல முடியும். இந்த நிகழ்வு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்வு இன்றைக்கு வரலாறு. ஆகவே அந்த வரலாறு சொல்கிறது, மரித்த பின் மறுபடியும் மனிதன் வாழ முடியும். ஆகவே தனிப்பட்ட நம்பிக்கையில் யோபு சொன்னான், மரித்த பிறகு மனிதன் வாழ முடியும் என்று. வரலாறு சொல்கிறது மரித்த பிறகு மனிதனால் வாழ முடியும் என்று. மூன்றாவதாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இப்போது சொல்ல முடியுமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் மரித்தாலும் மறுபடியும் வாழ்வேன் என்று சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வி இன்றைக்கு உலகம் கேட்கும். நீங்கள் மரித்த பிறகு மறுபடியும் வாழ்வேன் என்று சொல்கிறீர்களே, எப்படி சொல்கிறீர்கள் என்று. ராபர்ட் இங்கர்சால், அமெரிக்க நாட்டின் ஒரு சிந்தனையாளன். சிந்தனைக்கும் அவனுடைய பேச்சாற்றலுக்கும் நான் மதிக்கிறேன். கடவுள் இல்லையே என்று சொன்னதினாலே நான் மிக வருத்தப்படுகிறேன். அந்த அறிஞன் வேதத்தின்படி அவர் மதிகேடன் என்று சொல்லப்பட்டாலும் உலக பிரகாரமான அந்த சிந்தனையாளன் சொல்லுகிறான், மரணம் என்பதை நான் எதிர்பார்க்கும் போது இட் இஸ் a tragedy, அது துன்பமான முடிவு, அது ஒரு துன்பமானது. தன் தம்பி இறந்ததை இங்கர்சால் பார்த்தவுடனே அவன் எழுதுகிறான், என் தம்பியின் மரணம் என் இருதயத்தை உடைத்து நொறுக்குகிறது, ஐயோ என்று நான் கதறுகிறேன். எதிரொலியை எனக்கு பதிலாக வருகிறது. ஐயோ என்பது என் வாயின் வார்த்தை, எனக்கு கிடைத்த பதில் ஐயோ என்ற எதிரொலியை. சமாதானம் இல்லை.
ஆகவே கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் சமாதானமாய் மரிக்கிறது இல்லை. தாமஸ் பெயின் மற்றொரு சிந்தனையாளர், பகுத்தறிவின் காலம் என்ற புத்தகத்தை எழுதியவன், மிகப்பெரிய எழுத்தாளன், கடவுள் இல்லை என்று சாதிக்கிறவன். ஒரு நாள் வாலிப பெண் மார்கரெட் அவரை சந்திக்கிறாள். அப்பொழுது கேட்கிறார், மார்கரெட், என்னுடைய பகுத்தறிவின் காலம் என்ற புத்தகத்தை நீ வாசித்தாயா என்று. நான் வாசித்தேன் ஐயா, சில பக்கங்களை வாசித்த பிறகு அதை நான் நெருப்பிலே போட்டு விட்டேன் என்று. தாமஸ் பெயின் சொல்கிறார், என் மகளே, என் மகளே, உன்னை போல அந்த புத்தகத்தை வாசித்த அனைவரும் அதை நெருப்பிலே போட்டிருந்தார் நலமாயிருக்குமே. காலமெல்லாம் என் பேரா கிறிஸ்துவுக்கும் நித்தியத்துக்கும் விரோதமாக எழுதி என் வாழ்நாளை பாழாக்கி போட்டீரே என்று அழுதான் தாமஸ் பெயின். ஆகவே அருமையானவர்களே, இவருடைய மரணம் எல்லாம் வெற்றியாக இல்லை, கண்ணீராய், வேதனையாய், துக்கமாய் முடிந்து போயிற்று. அதே சமயத்தில் அவன் தன் மீது கல்லெறிகையில், இயேசுவே, எனது ஆவியை உமது கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சத்தமிட்டு சொல்லி அவர் மரித்தார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பார்த்தீர்களா? அது 60வது வசனமா? 59. அப்பொழுது கர்த்தராகிய போதும். அருமையானவர்களே, இப்போது இவ்வளவு நம்பிக்கையோடு ஸ்தேவான் மரிக்கிறான். ஆனால் இங்கர்சால் ஜீவித்த காலமெல்லாம் மனிதர்களை அசைத்த மாபெரும் மனிதன், பேச்சாற்றல் உள்ளவன், எழுத்தாற்றல் உள்ளவன், மரண படுக்கையின் நடுங்கின காரணம் என்ன? தாமஸ் பெயினுடைய பேனா நடுங்கியதின் காரணம் என்ன? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்ல முடியாததுனாலே. ஆனால் ஸ்தேவான் வீர மரணம் அடைந்த காரணம் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்பினபடியினாலே என் ஆவியை ஒப்பு கொடுத்து கல்லெறிப்பட்டு நான் மரித்தாலும் நான் மறுபடியும் எழுந்திருப்பேன் என்ற ஜீவன் நம்பிக்கையில் அவன் மரித்தான். ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால் மறுபடியும் கேள்வி வருகிறது, மரித்த பிறகு மனிதன் வாழ்வானா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் மறுபடியும் வாழ்வான். இதுதான் நமக்கு தனிப்பட்ட முறையில் உலகத்துக்கு நாம் சொல்லுகிற பதில். அடுத்ததாக, மரித்த பிறகு மனிதன் வாழ்வான் என்பது மதிகேடு. That's a philosophy of the world. உலகத்தினுடைய சிந்தனை அப்படித்தான் சொல்லுகிறது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. இது நீங்களாக நம்பிக்கொள்கிறீர்கள், பாரம்பரியமாக நம்பிக்கொண்டே வருகிறீர்கள். அப்படி யாராவது வாழ்ந்திருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். பிரியமானவர்களை, ஆதியில் நான் சொன்னேனே ஆரம்பத்தில், ஷேக்ஸ்பியருடைய கேள்வியைத்தான் கேட்கிறார்கள். அங்கிருந்து இங்கு வந்து அங்கு உள்ள கதையை நமக்கு சொன்னது யார்? நான் பரலோகத்திலிருந்து வருகிறேன் என்று உங்களில் யார் சொன்னது? நான் மரித்தேன் இப்போது உயிரோடு இருக்கிறேன் என்று யார் சொன்னது? ஒரு மனிதனும் அப்படி சொல்லவில்லையே என்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாஸ்திகவாதங்கள் இயேசுவை நம்புகிறதில்லை. உயிர்த்தெழுதல் என்பது இல்லை என்று சாதிக்கிறார்கள். ஒன்று கவனியுங்கள், மரித்த பிறகு மனிதன் வாழ்வான் என்பது வேத வார்த்தை. மரித்த பிறகு மனிதன் உயிரோடு எழ மாட்டான் என்பது பகுத்தறிவு. மனிதன் வேத வார்த்தையை விட எதையே அதிகமாக நம்புகிறான்? பகுத்தறிவையே நம்புகிறான். அதனாலே தான் நம்முடைய நாட்டில் அதிகம் பேர் நம்புகிறது இல்லை. ஏனென்றால் பகுத்தறிவாளர்கள், பகுத்து அறிந்த அறிவிலே அவள் சொல்கிறது மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை கிடையாது என்பது. ஆனால் வேத வசனத்தை நம்புகிற நாம் மாத்திரம் சொல்ல முடியும் மரணத்துக்கு பிறகும் வாழ்க்கை உண்டு என்று. இப்போது ஒரு நமக்கு முன்பே வைக்கப்படுகிறது, உலக ஞானமா வேத வார்த்தையா என்பதுதான்.
உலக ஞானம் சொல்கிறது காற்றும் மழையும் பயங்கரமாக வீசுகிறது. இயேசு படகின் பின்னணியில் படுத்திருக்கிறார். இயேசுவை எழுப்ப போகிறார்கள். இயேசுவே, நாங்கள் மரிப்பதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? மரண பயத்திலே போகிறார்கள் இயேசுவை எழுப்ப. நாங்கள் மரிப்பதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். பகுத்தறிவாளன் சொல்கிறான், அவசியமே இல்லை, இயேசுவை எழுப்ப வேண்டாம், அவர் தூங்கட்டும், காற்றும் மழையும் பலமாக இருக்கட்டும். நீங்க செய்ய வேண்டியது அந்த மோட்டார் சுவிட்சை போடுங்கள், அந்த மோட்டரைஸ்ட் படகு போகும். ஆகவே அங்கு உங்களுக்கு வேண்டியது விசுவாசம் அல்ல, அந்த படகுக்கு ஒரு மோட்டார் தான் தேவை. இதுதான் உலக ஞானம். அந்த அந்த விசை அங்கு இருக்குமா, விசைப்படகு இருக்குமானால் சுவிட்சை போட்ட உடனே அது வேகமாக போகும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ஜெபம் தேவையில்லை. யூ வாண்ட் பவர் not from above, you want power from technology. கண்டுபிடிப்பில் உள்ள வல்லமை போதும் தப்புவதற்கு. பிரியமானவர்களே, இன்றைய உலகமானது பகுத்தறிவு மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது. எந்த பகுத்தறிவாளன் தன் மரணத்தை பகுத்தறிவினாலே சந்தித்தான்? அருமையானவர்களே, இங்கர்சால் சந்தித்தானா? பெர்னார்ட் ஷால்ஸ் தன் புத்தி அறிவினாலே மரணத்தை சந்தித்தானா? சமர்செட் மாம் என்ற அமெரிக்க சிந்தனையாளன் சந்தித்தானா? தமிழ்நாட்டில் ஈவேரா பெரியார் தன் பகுத்தறிவினாலே மரணத்தை சந்தித்தாரா? பிரியமானவர்களே, மரணத்தை சந்திக்கிற வலிமை இயேசு கிறிஸ்து மேல் உள்ள நம்பிக்கை மாத்திரமே. அது மாத்திரம்தான் சொல்ல முடியும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று. ஆகவே பகுத்தறிவு அல்ல, வேத வசனத்தின் ஞானமே நமக்கு மனிதன் மறுபடியும் பிழைப்பான் என்ற நம்பிக்கையை கொண்டு வருகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாம் அந்த ஆலயத்துக்கு கூடி வந்து உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது உலக மக்கள் எண்ணுவார்கள் பைத்தியக்காரர்கள். மரித்து போன பிறகு ஒருவர் எழுந்திருந்தார் என்று சொல்கிறார்கள். அது இன்றைக்கு மாத்திரம் நற்செய்தி இந்த உலகத்துக்கு பைத்தியமாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் கூடி வந்திருக்கிறோமே, இந்த நம்பிக்கையை குறித்து நமக்கு வெளியே இருக்கிற உலகம் என்ன சொல்கிறது? பைத்தியக்காரர்கள் என்று நம்மை சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு மத்தியில் பைத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசு உயிரோடு எழுந்தார் என்றால் உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கிறார். என் பிரியமான சகோதரனே, உன்னுடைய ஜீவன் நம்பிக்கையை பக்கத்து வீட்டுக்காரர்கள் பரிகாசம் பண்ணுவதனாலே சோர்ந்து போகாதீர்கள். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை விஞ்ஞானிகள் பரிகாசம் பண்ணுவதனாலே நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். இது விஞ்ஞானத்துக்கு மிஞ்சிய மாபெரும் சத்தியம். இயேசு உயிரோடு எழுந்தது. ஏன் அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது? 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். மனிதனுடைய பகுத்தறிவு ஜென்ம சுபாவம். மனிதனுடைய பகுத்தறிவுக்கு கடவுள் தென்பட மாட்டார். கடவுளுடைய காரியங்கள் அவனுக்கு விளங்காது, நித்தியம் அவனுக்கு புரியாது, உயிர்த்தெழுதல் அவன் தெரியாதது, ஜென்ம சுபாவத்தினாலே விளங்கிக் கொள்ள முடியாது. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆகவே அவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய், ஆனால் ஆவியின்படி சிந்திக்கிற நமக்கு, ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிற ஆவியின்படி சிந்திக்கிற நமக்கோ அவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரிய நமக்கோ அது சத்தியமாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு பைத்தியம்தான். அவர்கள் ஜென்ம சுபாவத்தின்படி பார்க்கிறார்கள், நாமும் பரிசுத்த ஆவியினாலே பார்க்கிறோம். இதுதான் வித்தியாசம். பரிசுத்த ஆவியினால் வேதத்தை வாசித்தால் சத்தியம், மூளை அறிவினாலே வேதத்தை வாசித்தால் கட்டுக்கதை. மூளை அறிவினாலே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை வாசித்தால் இட் இஸ் எ லெஜெண்ட், அது கட்டுக்கதை. ஆவியின்படி வாசித்தால் அது நமக்கு பலனாக இருக்கிறது. ஆகவே நாம் ஆவிக்குரியவர்கள், அவர்கள் பகுத்தறிவாளர்கள்.
நாம் முட்டாள் அல்ல, அவர்கள் பகுத்தறிவுக்கு அடிமை, நாம் பரிசுத்த ஆவிக்கு அடிமையாக இருக்கிறோம். நாம் ஆவிக்கு அடிமை, அவள் அறிவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இதுதான் வித்தியாசம். அருமையானவர்களே, இப்படியாக இருக்கும் பொழுது இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்வது புரட்டு உபதேசம் என்று கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு கூட்டம் சொல்கிறது, உலகத்தாரும் சொல்லுகிறார்கள். இது புரட்டு உபதேசம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஒரு மனிதனை பார்த்து இயேசு உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டால் கிறிஸ்தவன் சொல்லுகிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். எப்படி? அவர் என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார். அது உண்பாடு. உன் உள்ளத்தில் ஜீவிப்பதனாலே அவர் ஜீவிக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. நீ பாடுகிறார் ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், அது உன்னுடைய தனிப்பட்ட காரியம். உன் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் அல்லவா? உன் கையிலே அவருடைய சரீரம் இருக்கிறதா? மரித்து போன இயேசு உன் உள்ளத்தில் ஜீவித்தால் உன் கரத்திலே அவருடைய சரீரம் இருக்க வேண்டுமே, அது எங்கே? அதுதான் உலகம் கேட்கிற கேள்வி. என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், சரி. மரித்து போன அவர் உன் உள்ளத்திலே ஜீவிக்கிறார், ஒத்துக்கொள்கிறேன். அந்த சரீரம் உன் கையில் இருக்கிறதா? அந்த சரீரம் எங்கே இருக்கிறது? அதை சொல்லு. இதுதான் கேட்கிற கேள்வி. பிரியமானவர்களே, அதே கேள்வியை தான் அவளுக்கு இந்த காலை வெளியிலே கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழாவிட்டால் அவருடைய சரீரம் எங்கே? அந்த திறவுண்ட கல்லறையை மூடி இருக்கலாமே, ஏன் ஒருவரும் மூடவில்லை? எத்தனை அரசுகள் மாறி இருக்கின்றன, எத்தனை அரசாட்சிகள் மாற்றம், சாம்ராஜ்யங்கள் சரிந்து விழுந்தவை எவை? அப்படியெல்லாம் இருந்து திறவுண்ட கல்லறையை மூடி இயேசு உயிர்த்தெழவில்லை என்று ஏன் சொல்ல முடியவில்லை? அல்லது அவருடைய சரீரம் இங்கே இருக்கிறது என்று கண்டியில், புத்தகயாவில் புத்தருடைய பல் இருக்கிறது என்று சொல்லி அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். புத்தருடைய ஒரு பல் அங்கு இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் வியந்து சொல்கிறார்கள், புத்தருடைய பல்லாவது அங்கு இருக்கிறது, உங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு தலை முடியாவது, ஒரு நகமாவது அங்கே இருக்கிறதா? என் ஆண்டவருடைய ஒரு முடியோ ஒரு பல்லோ அங்கு இருக்குமானால் நாங்கள் அவரை ஆராதிக்க மாட்டோம். அவருடைய சரீரம் அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். இதுதான் சத்தியம். ஆகவே கர்த்தரை ஆராதிக்கின்றோம். பிரியமானவர்களே, அன்றைக்கே ஒரு தர்க்கம் எழுந்தது அவர் உயிர்த்தெழுதலை குறித்து. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 63, 64. தயவு செய்து சீக்கிரமாய் வாசியுங்கள். ஆண்டவரே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாய் இருக்கும்படிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார். போதும். இப்படி கல்லறை பத்திரப்படுத்தப்பட்டது. யாரும் அவரை எடுத்துக்கொண்டு போக முடியாதபடி ரோம் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். என் பிரியமான சகோதரனே, சகோதரி, இத்தனையும் மீறி அந்த சரீரம் திருடப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுமானால் பல கேள்விகள். முதல் கேள்வி, அந்த சடலத்தை யார் திருடினார்கள்? சீஷர்கள் திருடி இருக்க முடியுமா? பயந்து நடுங்கி ஒடுங்கி ஓடி போனவர்கள் அந்த சரீரத்தை எடுப்பார்களா? எடுக்க மாட்டார்கள். வேறு யார் திருடி இருப்பார்கள்? போர்ச்சேவர்கள். எதற்கு? திருடி இருந்தால் இதோ அவர் உயிர்த்தெழவில்லை என்று 3ஆம் நாளிலே இந்த சரீரத்தை எருசலேம் தெருவிலே போட்டு சத்தியத்துக்கு மாறாக எழுந்திருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? ஆகவே அவருடைய சரீரம் திருடப்படவும் இல்லை, ஒளித்து வைக்கப்படவும் இல்லை. வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். இதைத்தான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். இதுவரைக்கும் செய்திக்கு முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன். இப்போது நான் செய்திக்குள்ளே போகிறேன். உயிர் தெழுந்தது இஸ் a fact. அது சத்தியம். இந்த சத்தியத்தை தான், இந்த வரலாற்றை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அன்று மாலையில் 2 சீஷர்கள்
கலிலியாவுக்கு போங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க, அதற்கு நேர் மாறாக எம்மா ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முகத்திலே பெரிய கவலை, இதயத்திலே பெரிய பாரம். இப்படி இயேசுவை நம்பினோமே, நம்மை மீட்டு ரட்சிப்பார் என்று எண்ணி இருந்தோமே, இப்படி திடீரென்று ஒரு சரித்திரம் முடிந்து போயிற்றே, நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அழிந்து போயிற்றே, எல்லா சீஷர்களும் ஓடி ஒளிந்து விட்டார்களே, எருசலேம் நகரம் எங்கும் அலைந்து திரிந்து அற்புதம் அதிசயம் என்று நாம் அலைந்து திரிந்த நாட்கள் எல்லாம் வீணாய் போய்விட்டதே. கவலையோடு பாரத்தோடு சங்கடத்தோடு எம்மாவூரை நோக்கி நடக்கிற சீஷர்கள். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 16. ஆனாலும் அவரை அடியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆமாம், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பது நமக்கு தெரிகிற காரணம், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறபடியாலே உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் காண்கிறோம். ஆனால் பகுத்தறிவாளனுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறபடியினாலே அவனாலே இயேசுவை காண முடியவில்லை. இந்த சீஷர்களுக்கும் அந்த கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. கல்லறை திறந்திருக்கிறது, கண்ணோ திறக்கப்படவில்லை. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. மிகப்பெரிய அற்புதமாக இயேசு உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு கூடவே நடக்கிறார், வழி பிரயாணமாக கூட நடக்கிறார். ஆனால் அந்த அற்புதமான காட்சியை அவர்களாலே நம்ப முடியாத காரணம் கண்கள் திறக்கப்படவில்லை. அருமையானவர்களே, அந்த காலை வேளையில் மிக பரிதாபமான காட்சி கொண்டு ஞாபகப்படுத்துங்கள். 2 பேர் எருசலேமிலிருந்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்க்கிறார்கள், இயேசு கூட இல்லை. தங்களோடு கூட இருப்பார் என்று எண்ணி வழிப்பிரயாணமாய் வந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவோ அவளோடு இல்லை. இருப்பார் என்று பிரயாணம் பண்ணினார்கள், ஆனால் அவரோ கூட இல்லை. இந்த 2 பேர் யார்? யோசேப்பு, மரியாள். யோசேப்பு மரியாளும் எருசலேமிலிருந்து நடந்து வரும் பொழுது வழிப்பிரயாணத்தில் இயேசு கூட இருப்பார் என்று எண்ணினார்கள், இல்லை. எம்மாவூர் சீஷர் 2 பேர் எருசலேமிலிருந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவள் எண்ணுகிறார்கள், நம்மோடு இயேசு இல்லை என்று எண்ணி நடக்கிறார்கள். இல்லை என்று எண்ணின இயேசு அவளோடு கூட இருக்கிறார். 2 வித்தியாசமான சூழ்நிலை. அவள் இருக்கிறார் என்று எண்ணினார்கள், இல்லை. இவர் இல்லை என்று எண்ணினார்கள், கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 2 சீஷர்களும் மிகுந்த கவலையோடு போய்கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கண்கள் மிகவும் இருளில் இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஒரு பெரிய கல் இயேசுவினுடைய கல்லறையை மூடி இருக்கிறது. அந்த கல்லறையின் மீது ரோமருடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ரோம் சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தின் முத்திரை அது மீது இருக்கிறது. அதை தொடுவதற்கே யாரும் பயப்படுவார்கள். காலையில் நேரம் நமக்கு தெரியாது. சனிக்கிழமை சூரியன் அஸ்தமித்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலை வரை ஏதோ ஒரு நேரத்தில் இது நடைபெற்றது. அந்த கல்லானது தூக்கி எறியப்பட்டு விட்டது. இவ்வளவு பெரிய கல் தூக்கி எறிந்தது எது? கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பின பிதாவின் வல்லமை இந்த கல்லை தூக்கி எறிந்தது. அந்த கல் தூக்கி எறியப்படும் பொழுது அரசாங்க முத்திரை உடைந்தது. ரோம் சாம்ராஜ்யத்தின் வல்லமை உடைந்தது. அவ்வளவு வல்லமை உள்ளது. The power of resurrection, உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த காலை வேளையில் அந்த வல்லமையை இந்த சீஷர்கள் உணரவில்லையே.
அந்த கல்லை எப்படி புரட்டி தள்ளினார்கள் என்று கேட்டிருக்க வேண்டுமே. அருமையானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு விரோதமாக அரசாங்க சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு, அந்த சட்டத்தில் அரசாங்கத்தின் முத்திரை போடப்பட்டு, இனி ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது, இனி மதம் மாற்றம் கூடாது என்று முத்திரை போடப்பட்டது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த சட்டத்தை உடைத்து தூர எறிந்தது. கொண்டு வந்த அரசு தூக்கி எறியப்பட்டது. That's the power of resurrection. அது உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. ஆம் பிரியமானவர்களே, ஆகவே அன்றைக்கு அந்த கல் தூக்கி எறியப்பட்டது. ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய அஸ்திவாரத்துக்கு ஒரு அசைவு உண்டாயிற்று. அப்படிப்பட்ட காரியத்தை கேள்விப்பட்ட பிறகும் அவள் கவனிக்காமல் போய்விட்டார்களே. என் பிரியமான சகோதரனே, சகோதரிய, காலையில் ஆலயத்துக்கு வரும்போது குடும்ப பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருந்தீர்களா? இன்னும் 2 மாதத்தில் பள்ளிக்கூடம் திறக்கும், இன்னும் கொஞ்ச நாளிலே உனக்கு திருமணம் நடத்த வேண்டும், இன்னும் கொஞ்ச நாளிலே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், பல்வேறு பிரச்சனைகளை குறித்து குடும்பத்தில் பேசி இதற்கெல்லாம் நாம் என்ன செய்யலாம் என்று தடைக்கல்லை யோசித்து வருகிறீர்களோ? என் பிரியமான சகோதரரே, எதிர்காலத்தை மூடியிருக்கிற தடைக்கல்லை குறித்து கவலைப்படாதீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே பாருங்கள், அது ஏற்கனவே தள்ளப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தருவார். நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் முடிவு தருவார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த கல்லை தள்ளியது போல உங்கள் வாழ்க்கையின் தடைகளை கர்த்தர் நீக்கி இருப்பார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, இந்த சீஷர்கள் இப்போது நடந்து வரும் பொழுது அவருடைய இருதயமானது பாரத்திலே இருக்க காரணம் என்னவென்றால், அவருடைய கண்கள் யாரை காணவில்லை? இயேசுவை காணவில்லை. ஆனால் கூடவே இயேசு வருகிறார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். அவர்கள் விவரமாக சொல்கிறார்கள். நாங்கள் ஒருவரை நம்பி இருந்தோம், அவர் எருசலேமில் எப்படி உபதேசித்தார், அவர் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று காத்திருந்தோம், அவரை சிலுவையில் அறைந்து போட்டார்கள், அது இன்றைக்கு நடந்து 3 நாளாயிற்று. இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இயேசு மாத்திரம் ஒரு காரியத்தை செய்திருந்தால் நல்லது என்று யோசிக்கிறோம். எதை சொல்லி இருந்தால் நல்லது என்று யோசிக்கிறீர்கள்? நான் தான் அந்த இயேசு. இப்படி சொல்லியிருக்கலாமே. ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. அவர்களுக்கு வெளிப்படுத்தவே இல்லையா? 24:31 வாசியுங்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவர்கள் கண்களை திறந்து அவர்தான் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை அவளுக்கு வெளிப்படுத்தினார். அதன் பிறகு மறைந்து போனார். ஆனால் அந்த வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பு அவளோடு நடந்து போகிறார். நான் தான் இயேசு என்று சொல்லவே இல்லை. நீங்க அநேக சமயத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு காட்சியை காட்டும் ஆண்டவரே. எத்தனையோ முறை செபிக்கிறோம், ஆண்டவர் அடையாளத்தையும் காட்டவில்லை, ஒரு காட்சியும் காட்டவில்லை. எம்மாவூர் சீஷர்கள் எம்மாவூரை போய் அடைந்து தீர்கிற வரையிலும் கர்த்தர் தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தவே இல்லை. ஏன் அவ்வளவு தாமதம்? ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற அருமையான பாடம் 2 கொரிந்தியர் 5:7. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கின்றோம். அது எத்தனாவது வசனம்? 6வது வசனம். நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆம், இதுதான். நாம் இயேசுவை நாம் தரிசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு நம்ம யாராவது உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் சந்தித்திருக்கிறோமா? நம்முடைய கண்களினாலே உங்களால் யாராவது இயேசுவை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு சிலர் பார்த்திருக்கலாம். உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நான் குறைத்து சொல்லவில்லை. நாம் எல்லாருமே நான் இயேசுவை பார்த்ததில்லை.
அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன், ஆனால் அவருடைய முகத்தை நான் பார்த்ததில்லை. உங்களுடைய சிலர் பார்த்திருக்கலாம், ஆனால் பார்த்து தான் தீர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நட. இந்த விசுவாசத்தை அவளுக்கு உண்டு பண்ண, தான் உயிரோடு எழுந்தேன் என்பதை காட்சியை கொண்டு அவர்கள் நம்பக்கூடாது. எதை வைத்து நம்ப வேண்டும்? வேத வாக்கியங்களை கொண்டு நம்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இன்றைக்கு அடையாளத்தை காட்டி, இன்றைக்கு கர்த்தர் நினைத்தார் நம் ஊரிலே வந்து நான் தான் இயேசு, சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று கோட்டை மைதானத்தில் வந்து நின்றுவிட முடியும். அது அல்ல. நம்மை போன்றவர்கள் சத்தியத்தை பிரசங்கித்து அதன் மூலமாகவே உயிர்த்தெழுந்த இயேசுவை ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய ஒழுங்கு. ஆம் பிரியமானவர்களை, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அர்ப்பணிப்பும் இருக்கிறது. ஆகவே எப்போதும் தரிசனம் 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 என்றே இருக்காதீர்கள் அருமையானவர்களே. வேத வாக்கியங்களை நீங்கள் அதிகமாக நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய மூத்த மகள் ஒரு 5 வயது அது 6 வயது இருக்கும்போது மிக சுகவீனப்பட்ட மரண தருவாய்க்குள்ளானாள். டைஃபாய்டு ஜுரம் 2வது முறை தாக்கி மிக பலவீனமான நிலையில் இருந்தாள். நானும் வழக்கம் போல ஊழியங்களுக்கு போய் கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவி மிக கவலையோடு வர வர மோசமாய் கொண்டே போகிறது என்று. அப்போது படுத்திருந்த அவளிடத்தில் போய் உனக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கும்போது அவள் சொன்னாள், நான் இரவு இயேசுவை பார்த்தேன், என்னை அவர் சுகமாக்குவேன் என்று சொன்னார் என்று. அப்படியே சில மணி நேரத்துக்குள்ளாக அவர் சுகமாகி படிப்படியாக பூர்ண சுகமடைந்தார். அந்த சின்ன பிள்ளைக்கு இயேசு காட்சியை கொடுத்தார். ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணுற எனக்கு அந்த காட்சியே கிடையாது. அதனால எந்த நஷ்டமும் அல்ல. நான் விசுவாசித்து நடக்கிறேன். உங்களில் பலருக்கு கர்த்தர் காட்சி கொடுத்திருப்பார். அது உங்களுடைய அனுபவத்தை நான் குறைத்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் எழுதுகிறார்கள், நான் இயேசுவை கண்டேன் என்று. அதையெல்லாம் குறைத்து சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட அனுபவம். அதை நான் பேச நான் யார்? ஆனால் வேதம் சொல்கிறதை தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நட. இயேசு அவளுக்கு சொல்லியிருக்க முடியும், நான் தான் இயேசு என்று அடையாளத்தை காட்டியிருக்க முடியும். அப்படி அல்ல. அவளோடு வசனத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் தரிசித்தால் தான் விசுவாசிப்பேன். தோமா சொல்கிறான், நான் தொட வேண்டும் காயத்தை, என் விரலை காயத்தில் போட்டு தொட்டு அந்த காயம் உண்மையாக இருந்தால் தான் நான் இயேசுவை நம்புவேன் என்று சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமான பிறகு அவன் சொன்னான், என் ஆண்டவரே என் தேவனே என்றான். தோமாவுடைய கன்ஃபெஷன், என் ஆண்டவரே, மை லார்ட் மை காட், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? பரவாயில்லை, இப்பொழுதாவது நீ விசுவாசித்தாயே என்று சொல்லவில்லை. 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசி. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காணாதிருந்து விசுவாசிக்கிற பாக்கியவான்கள். தோமா அல்ல, நாமே பாக்கியவான்கள். அருமையானவர்களே, அவன் கண்டு விசுவாசித்தான். நாமும் வேத வாக்கியத்தை வாசித்து விசுவாசிக்கிறோம். நம்மை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்க பாக்கியவான்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆகையினாலே இந்த நாளில் தரிசனம் காட்சி என்று ஓடி போகாதீர்கள். இங்கு நான் வெளிப்பாடு ஒரு புத்தகத்தை உங்களுக்கு சொன்னது, ஆண்டவர் தன்னை பற்றிய சத்திய வெளிப்பாடு, உலக சம்பவங்களின் வெளிப்பாடு. இங்கே நான் வெளிப்பாடு என்று சொல்வது காட்சி. தனக்கு முன்பே அவர் வந்து நின்றால் தான் நான் நம்புவேன். அந்த நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வராதீர்கள் அருமையானவர்களே. இப்போ அருமையானவர்களே, இயேசுவை நாமும் பார்க்க போகிறோம்.
நாம் எல்லாருமே இயேசுவை காண போகிறோம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இவர்களெல்லாம் இயேசுவை கண்டார்கள், ஆனால் நாமும் இயேசுவை காண போகிறோம். ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நாம் இயேசுவை காணும்போது அவரை போல மாறிவிடுவோம். அதுதான் நாம் பார்க்கிற பார்வை. இயேசுவை மத்திய வாரத்தில் சந்திப்போமே, அப்பொழுது அவரை போல மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. அதுதான் நாம் காண்கிற காட்சி. இவர்கள் அவரை பார்த்து அவரை போல மாறுகிற காட்சி அல்ல. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசியுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போமானால், அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாயிருப்போம். ஹல்லேலூயா. நாம் அவரை போல மாறிவிடுவோம். இதுதான் நாம் தேவனை பார்க்கிற பார்வை. இது வித்தியாசமான பார்வை. நான் செய்தியை முடிவுக்கு வருகிறேன். இப்பொழுது எம்மாவூர் சீஷர்களோடு இயேசு போகும்போது நான் தான் என்று சொல்லாதபடி அவர் என்ன செய்கிறார் என்றால், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25, 26 வாசியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நல்ல அருமையாக சொல்கிறார். இயேசு மிக அன்பாக சொல்கிறவார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு நம்ம பார்த்து சொன்ன மாதிரி இருக்குல்ல. ரைட், வாசிங்க. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி இப்போது சொல்லுகிறார், கிறிஸ்து பாடுபட வேண்டும், பிறகு மகிமையில் பிரவேசிக்க வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்படவில்லையா என்று வேத வசனத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் விவரித்து காண்பித்தார். நான் தான் இயேசு என்று சொன்னது ஒரு நிமிடத்தில் சொல்ல முடியும். எவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறார். நடந்து போகும்போது ஊர் பிரயாணம் முடிகிற வரையிலும் பைபிள் ஸ்டடி, அங்கு போகிற வரையிலும் பேசிக்கொண்டே போகிறார். மோசே எப்படி சொன்னானே, வேத வாக்கியம் இப்படி சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்க. அவர்கள் கதை கேட்டுக்கொண்டே வருகிறார். வீட்டுக்கு போய் சொல்கிறார்கள். பிரசங்கம் பண்ணும்போது கடவுள் பேசுகிற மாதிரி இருந்ததல்லவா என்று எப்போ சொல்கிறார். இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியும். அப்போது ஒன்று சொல்லவில்லை, மௌனமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் தன்னை உயர்த்தி காட்டாதபடி exalt the word of God, வேத வசனத்தை எம்மாவூர் சீஷருக்கு உயர்த்தி காட்டினார். தன் சரீரத்தை பார்த்து விசுவாசிப்பதை விட தன்னுடைய வேத வாக்கியத்தை வாசித்து தன்னை விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அங்கு போய் ஜெபம் பண்ணுவோம், எங்கு போய் ஜெபம் பண்ணுவோம், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அணையாதபடி வேதத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வசனம் உங்களோடு பேசும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அருமையானவர்களே, இப்போது வீடு வந்து சேர்ந்து விட்டார். நாங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலையே, இப்போ போவீர்கள், பொறுங்க. அவள் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆண்டவர் அங்கிருந்து போக போகிறார். குட் பை, நான் உங்களை விட்டு போகிறேன் என்று உடனே இவர்களுக்கு ஞாபகம் வருகிறது. இவருடைய உள்ளத்திலே ஒரு வசனம் வருகிறது. நான் அந்நியராக இருந்தேன், என்னை உபசரித்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன். இவர் ஒரு அந்நியராக இருக்கிறார். ஒருவேளை இவருக்கு உதவி செய்வது இயேசுவுக்கு உதவி செய்ததாக இருக்குமோ என்று எண்ணி 28ஆம் வசனம் வாசியுங்கள். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். சரி, அப்போது என்ன சொன்னார்கள் வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீ எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமும் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவர் அங்கு வரவில்லை, வருந்தி கேட்கிறார்கள். வீட்டுக்குள் வாருங்கள் என்று வருந்தி அழைத்தார். இயேசு அந்த வீட்டுக்குள் போகிறார்.
இன்னும் துக்கம் கரையவில்லை, இன்னும் பாடு நீங்கவில்லை. வீட்டுக்குள் போகும்போதே வருத்தம் தான். இயேசு மரித்து போனாரே, இயேசு மரித்து போனாரே. எந்த இயேசுவை வீட்டுக்குள் அழைத்தாரோ அந்த இயேசு இருதயத்தில் இல்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை. உள்ளே அழைக்கிறார்கள், விருந்து வைக்கிறார்கள், அவளுக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள். 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து, யார் அப்பத்தை எடுத்தது? இயேசு. யார் எடுத்திருக்க வேண்டும்? சீஷர்கள். அந்த சீஷன். என்ன, யார் விருந்து கொடுப்பானோ அவன் தான் அப்பத்தை எடுக்க வேண்டும். இப்போ உங்க வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடுகிறீர்கள் வைத்துக் கொள்ளும் ஒரு கற்பனைக்காக நான் மடமடன் வந்து அங்கிருந்து சாதத்தை எடுத்து இந்த அங்கே உங்களுக்கு போட்டால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? சார் நல்ல வெயிலில் வந்திருப்பார் போல. எது யார் யாருக்கு போடணும்னே தெரியலையே. இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்த உடனே யார் இப்போது விருந்தாளி? இந்த சீஷர்கள் விருந்தாளி. விருந்து கொடுப்பது யார்? இயேசு. ஆச்சரியமாய் பார்க்கிறார். ஒரு இடத்துக்கு இயேசு விருந்தாளியாய் வரமாட்டார், எல்லா இடத்திலும் அவர் விருந்து கொடுப்பவராகவே வருவார். நம்முடைய வீட்டுக்கு அவர் விருந்தாளி அல்ல, விருந்து கொடுப்பவர். இப்போது அதை பிட்ட உடனேயே அவருடைய கண்களுடைய கட்டு நீங்கி போயிற்று, இயேசு என்று அறிந்தார்கள். இப்போதுதான் இத்தனை வசனங்களை சொன்ன பிறகுதான் கர்த்தர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவர்கள் என்ன செய்தார்கள்? 31ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அவரை இயேசு என்ற உயிர் தெழுந்த இயேசுவை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். சரி, அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடைய... சரி, நானே சொல்லி முடிக்கிறேன், அது நேரமாகும். அருமையானவர்களை, இப்போது அவர்கள் சொல்கிறார்கள், மறுபடியும் நாம் எருசலேமுக்கு போவோம், எருசலேமிலே போய் உயிர் தெழுந்த இயேசுவை கண்டோம் என்று சீஷர்களுக்கு சொல்லுவோம் என்று அந்த ராத்திரியை புறப்பட்டார்கள். இவ்வளவு நேரம் நடந்து 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 எம்மாவூருக்கு வந்தார்கள். அந்த ராத்திரி வேளையிலே பொழுது சாய்ந்து போயிற்று, இருள் சூழ்ந்து விட்டது. காலையில் போய் சொல்லலாமே, இல்லை, இப்பொழுதே இப்பொழுதே இந்த ராத்திரியிலே அந்த செய்தியை எருசலேமுக்கு சொல்ல வேண்டும் என்று இரவிலே புறப்பட்டு சென்று இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற வெளிச்சத்தை பிரகடனப்படுத்தினார்கள். என் அருமையான சபையை, தாமதம் இல்லாமல் இந்த உலகத்துக்கு சொல்லுங்கள், இயேசுவே கிறிஸ்து, அவர் மரணத்தை வென்றவர், சதா காலம் உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த சீஷலை போல சொல்லுங்கள். சொல்வீர்களா? ஆமென். ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமை உம்முடைய ஆராதனையில் நாங்கள் ஆண்டவரை காண செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல உம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமை கிரியை செய்ததுக்காக ஆண்டவர், நீர் எங்களுடைய வீட்டுக்கு ஆண்டவர் விருந்து கொடுக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கைக்கு நீரை எங்களுக்கு விருந்து அளிக்கிறது தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் உமக்கு விருந்து அளிக்க முடியாது. இந்த கால வேளையிலும் எங்களோடு கூட பேசி எங்களுடைய மனக்கலக்கங்களை மாற்றி எங்களுடைய மன இருளை மாற்றி எங்களுக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் நம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமையின் மூலமாக நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததுக்காக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு என் வாழ்த்துக்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சகலத்தை அகிலத்தை ஆளும் அகிலத்தை